இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அடை. இந்த அடை தோசைக்கு 1 கப் அரிசி, 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் கடல் பருப்பு, 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு. இப்போ இந்த எல்லா பொருளையும் 2 மணி நேரம் தண்ணியில் கழுவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். இந்த மாதிரி கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதோ பாருங்கள், நம்ம ஊற வச்ச பருப்பு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச பருப்பு மிளகாயெல்லாம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அடை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கின வெங்காயம், தேவைக்கு உப்பு, பருப்பு அதிகமாக இருக்கனால நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ அடையாக வார்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ சட்டி சூடானதும் நம்ம இப்போ அடையை வார்த்துக்கலாம். இதில் தேங்காய் வேணும்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இப்போ தேங்காய் சட்னி வச்சுக்குவோம், அதனால் நாங்கள் தேங்காய் போடலை. இப்போ திருப்பி போட்டாச்சு. அடை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம அடை ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பருப்பும் சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.